Over to Ramki sir. எவ்வளோ பேர் இங்கே கிரிக்கெட்டில் நேஷ்னல் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க? ஸ்விம்மிங்கில் ஸ்டேட் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க. டாப் 2% ஆஃப் த கண்ட்ரி, நாட் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. தட் வாஸ் பிரீத்தி. Under 19 cricket, the only time Tamil Nadu won was under her captainship. 6 to 7 hours she used to swim every day. And then at the age of 18, she had an accident. Imagine you are top of the world and then you just come to nothing. She was confined to a wheelchair. So this is Preeti. Of course, she was in depression and all that. And there is her mother here. எதுக்குமே ஒரு உந்து சக்தி வேணும் இல்லையா? அவங்க தான் அந்த உந்து சக்தி. அவங்க சொன்னாங்க, பிரீத்தி, ஒன்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம், அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சென்டர். நீங்கள்லாம் திருவண்ணாமலைக்கு போயிருப்பீங்க, போகாதவங்க இருக்க முடியாதுங்க. அண்ணாமலை, உண்ணாமலை எல்லாரையும் பார்க்குறோம், ரமணாசிரம் போகிறோம். இவங்க ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. கோவில், மசூதி, சர்ச்சு எல்லாம் சேர்த்து ஒன்று. 20,000 சதுர அடியில் பார்த்தீங்க இல்லையா, ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், ஒன் ஆஃப் அ கைண்ட் இன் த வேர்ல்ட். நான் ஒரு தடவை போயிருந்தேங்க. பர்ன் விக்டிம்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா, கண்ணங்கரேர்னு பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தேன் ஐசியூவில். பெட்சோர்னு வந்து ஒரு நாள் 2 நாளில் பெட்சோர்லேயே ஊறினவங்க. அவங்கள கொண்டு வந்து ஐசியூவில் வச்சு சரி பண்ணி நார்மல் பெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, ஃபிசியோதெரப்பி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு வீல் சேர் வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்து, எனக்கு தமிழில் பேசி பழக்கம் இல்லை, அதனால் எழுதிட்டு வந்துட்டேன். பிரீத்தி ஸ்ரீனிவாசன் ஒரு அறிமுகம். நடமாடும் தெய்வம் நமக்கு சிலரை தெரியும். இவர் நடமாடா தெய்வம். நடமாடா மனிதரையும் மனதில் நடமாட வைக்கும் தெய்வம். நடமாடா மனிதரையும் மனதில் நடமாட வைக்கும் தெய்வம். கை சக்கரமே வாழ்வா என்று வருந்துவோர்க்கு கை சக்கரத்திலும் நன்று வாழலாம் என்று காண்பிக்கிறார். இவர் கண்ணதாசனை விட மேலானவர். கண்ணதாசன் என்ன சொன்னார்? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைப்பார்த்து நிம்மதி தேடுன்னு சொன்னார். இவர் சொல்றாரு, நினைத்து பார்த்து உயர்வை தேடுன்னு சொல்றாங்க. இவர் உயர்வை, உன்னதத்தை தேடுகிறார். சிறிய கீறலுக்கும் காயத்துக்கும் பேண்டைட் போடுகிறோம் நாம். நம் காயமே, காயம்னா பாடின்னு தெரியும் உங்களுக்கு. காயமே காயம் பட்டால் பேண்டைடுக்கு எங்கே போகுது? தேர்வில் தோல்வி, வேலை கிடைக்கவில்லை என்றெல்லாம் தூக்கில் தொங்கும் மனிதருள் வலியோரை, மெலியோரை, மாற்றுத்திறனாளிகளை ஆக்கமும் ஊக்கமும் அளித்து தூக்கி வைத்து பெருமைப்படும் உத்தமர் இவர். பலர் இருண்ட வாழ்வில் இருள் நீக்கி ஒளி விளக்காய் விளங்குபவர் இவர். நிற்காத கலங்கரை விளக்கு, மனிதருள் மாணிக்கமான இவர் ஒரு விதிவிலக்கு. தேங்க்யூ. மிக அற்புதமாக என்னுடைய அந்த அறிமுக உரையை நிகழ்த்திய ஆடிட்டர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. இப்பொழுது சார் ராம்கி சார், நீங்கள் வந்து திருப்பூர் கிருஷ்ணன் சாரையும் டாக்டர் பிரீதியும் ஹானர் பண்ணுறீங்க. ஓகே.
ராமகிருஷ்ணன் சார், இன்னைக்கு பெஸ்ட் ஹியூமனிஸ்ட் சர்டிஃபிகேட் அகெயின் கோஸ் டு கணபதி சுப்பிரமணியன். வெல்கம் சார், ப்ளீஸ். ஓவர் டு டாக்டர் பிரீத்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவங்க பேசி முடித்த உடனே உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உள்ளவங்க மீண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு சபையில் வந்து இப்போ கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றுக்குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அப்படிங்கிறது வந்து பேச்சாளர்களையோ அல்லது வேறு மாதிரி இருக்கிறவர்களுக்கு பொருந்துவதை விட இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், அது ஆணோ பெண்ணோ, ஒரு சாதிச்சுட்டு அது மேடையில் வந்து நிற்கிறாங்கல்ல, அதுதான் மாபெரும் சபை. அதனால் அவர்கள் பேசி முடித்ததற்கு அப்புறம் நம்ம வந்து இந்த அரங்கமே அதிர்கின்ற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தீங்கன்னா பேசி முடிஞ்சதுக்கப்புறம், அது அவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ சொன்னாங்கள்ல 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னுட்டு, அது தட் வில் பிகம் 40 கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் உண்மையிலேயே சொல்கிறோம், நாங்கள் ஒரு முறை அந்த இப்போ எம்ஆர் ராதா சொல்லுவாங்கள்ல, என் ஆணவம் அழிந்தது அப்படின்னு சொல்லுவோம் அவர் அதில், அது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு சமயம் நாங்கள் தான் நல்லா பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தலகர்வம் ஏறுகின்ற பொழுது உங்களை மாதிரி இருக்கிறவங்கள பார்க்கும்போது we are nothing, we are totally nothing. அதனால் நீங்கள் எங்களோட அமைப்புக்கு வந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெருமையான ஒரு விஷயம். நாங்கள் எத்தனையோ ப்ரோக்ராம் இந்த 43 வருஷத்தில் பண்ணியிருக்கோம். ஒன்றும் பண்ணும்போது இதான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி வரும். ஆனால் எல்லாத்துலேயுமே தி பெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ வி வெல்கம் டாக்டர் பிரீத்தி ஸ்ரீனிவாஸ். Thank you so much, sir, for the kind introduction. ராம்கி சார் சொன்ன இன்ட்ரடக்ஷன் வேறு யாரோ வான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஜெனுவின்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஜன்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சில பேருக்கு நாளைக்கு, எங்களுக்கெல்லாம் நாளைக்கு போல இருக்குது. ஸோ இந்த நல்ல நாளில் நீங்கள் சண்டே ஈவினிங் வந்து உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு வந்தது அப்போவே, என்னடா அது நம்ம சண்டே ஈவினிங் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலான்னு பார்த்தாக்கா ஒரு வீல் சேரில் ஒரு பொண்ணை வர வச்சு அழால வைக்காம போல் எல்லோரையும் கூட்டின்னு வந்திருக்காளே, என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. எனக்கு புரியறது. எனக்கு கூட அது ஆக்சுவலாக சின்ன டவுட்டாக இருந்தது. எங்கள் அம்மா வேற கேட்டா என்னடி ஒன்னெல்லாம் எதுக்குடி ஹியூமர் கிளப்பில் கூப்பிட்ருக்கா, எல்லோரும் ஒன்று அழவிட்டு தானே உனக்கு பழக்கம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஃபஸ்ட்டு இன்விடேஷன் எனக்கு கிடச்சோடனே பயங்கர த்ரில் ஆகிட்டேன். அப்போ வந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சேன், நீங்கள் வரையலான்னு. எல்லோரும் இந்த ரீசனுக்காக வரல, அந்த ரீசனுக்காக வரலன்னு எல்லோரும் சொன்னான். ஆனால் 2-3 பேர் வந்து நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னான். பயங்கர சந்தோஷமாகிடுது எனக்கு. அப்புறம் ரீசன் வேறு எனக்கு சொன்னான். என்ன ரீசன்னா, உனக்கு அப்புறம் பேச போகிறார் பாரு, அவர் ரொம்ப நல்லா பேசுவாரா, அவரை பார்க்க நாங்கள் வரோம். சரி, அவ்வளோ நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது போல இருக்குது. என்ன பண்ணுறது, சரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு மகா வித்வான்கள்லாம் வந்து பேசுகிற மேடையில் நம்மளுக்கு வந்து பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதே, அதே பெரிய விஷயம் இல்லையா? ஸோ ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஆனர்ட். ஆக்சுவலாக இங்கே வந்து ராம்கி சார் அண்ட் சேகரன் சார் அண்ட் ஆல் தட் 2-3 வருஷமாக என்னை வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ தான் அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது. ஐ எம் ரியலி ஹாப்பி. எனக்கு தேவையான அக்காமடேஷன் ரேம்பெல்லாம் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி என்னை வர வச்சிருக்கா. ஸோ ஐ விஷ் டு எக்ஸ்ப்ரெஸ் மை டீப்பஸ்ட் கிராட்டிடியூட். இங்கே வந்ததில் எனக்கு ஆன் அ பர்சனல் ஃப்ரண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் நான் ஐம் ஃப்ரம் மயிலாப்பூர். இங்கே செயின்ட் இசபெல்ஸில் தான் நான் பிறந்தேன். வித்யா மந்திரில் தான் படித்தேன். செப்பாக்கில் தான் கிரிக்கெட் ஆடினேன். அண்ணா பூல் மரீனா பூலில் தான் ஸ்விம் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் ஹோம் டு மீ.
ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு பி ஹியர். நம்ம மனுஷா அப்படின்னு ஒரு தோணுறது இல்லையா? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. I started swimming at the age of 3 and sir சொன்ன மாதிரி I was a state level gold medalist from a very early age. 1983ல cricket world cup வந்தது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. It was the first time ever in the history that India வந்து finals reach பண்ணித்து. So the world cup final was against India and West Indies. So the entire country was in front of that Doordarshan. அந்த டிவியில் ஒரே ஒரு சேனல் தான் வரும், அப்பப்போ அப்படி ஃப்ளிக்கர் ஆகிட்டே வரும். ஆனால் we were all glued to it. So while the entire country இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அப்படியே தவம் கடந்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு 4 வயசு குழந்தை வண்டி வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு அந்த 4 வயசு குழந்தை நான் தான். ஸோ ஐ வாஸ் crazy about Viv Richards. Viv Richards விளையாடுற வரைக்கும் எனக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஒண்டி தான் ஜெயிக்கணும். I had a lot of views about the Indian team and its players and all that. I'm not going to talk about that now. But அந்த கபில் தேவ் வந்து பின்னாடி ஓடி போய் செம்மையாக ஒரு கேட்ச் பிடிச்சிட்டார். விவ் ரிச்சர்ட்ஸோட விக்கெட் போயிடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அதை பார்த்து ஜுரம் வந்துடுத்து. ஐயோ வெஸ்ட் இண்டீஸ் தோத்துற போகிறதே ஜுரம் வந்து எங்கள் அப்பா தூக்கிட்டு இதை அள்ளின்னு போய் எதானும் பண்ணணும்னு சொல்லி பீச்சுக்கெல்லாம் அழிச்சின்னு போய் பலூன்லாம் வாங்கி கொடுத்து அப்புறம் என்னை வந்து இது பண்ணி சரி பண்ணி அழிச்சின்னு வந்தார். ஸோ அந்த வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சு முடிஞ்ச உடனேவே நான் வந்து என்னோடய கிரிக்கெட் ஜேர்னி ஆரம்பிச்சுது. அப்போவே வந்து மிஸ்டர் PK தர்மலிங்கம்ன்ற கோச் கிட்ட அழிச்சின்னு போய் ஐ ஸ்டார்டட் ட்ரைனிங். ஸோ பை தி ஏஜ் ஆஃப் 8 நான் வந்து சீனியர் டீமோட ரெகுலர் பிளேயிங் 11ல் வந்துட்டேன். ஸோ தி கிரேட்ஸ் ஆஃப் விமென்ஸ் கிரிக்கெட் சுதாஷா, சுமதி ஐயர், ஈவன் சாந்தா ரங்கசுவாமி இவெல்லாம் எனக்கு வந்து ஒயிட்ஸ் எல்லாம் துவச்சி கொடுத்து பால்லாம் ஆற்றி கொடுத்தெல்லாம் பண்ணியிருக்கா. ஸோ ரொம்ப ஒரு ப்ரிவிலேஜ்டு அப்ரிங்கிங் இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்காத ஒரு அப்ரிங்கிங் கிடச்சிது எனக்கு. ஸோ இந்த இதில் ஐ ஆல்சோ the 12 years of school I went to 9 different schools in 3 different continents. ஸோ a truly global education அப்படின்னு சொல்லணும். ஆனால் என்னோட ஃபேவரட் ஸ்கூல் வித்யா மந்திர் தான். I think Vidya Mandir really gave us the opportunity to become original thinkers. 5th standardல யாருக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் எங்களுக்கு வந்து கை தூக்கி நான் தான் வேஸ்ட்டு, என்ன நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து எதுவுமே கற்றுக்க மாட்டேன்றோம், பண்ணுறதையே திருப்பி பண்ணிட்டுருக்கோம், எதுக்குன்னு நான் 5ஆம் கிளாஸில் கேட்குறதுக்கு how many schools will give you that freedom? பட் வித்யா மந்திர் டிட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படித்ததுக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் என்ன ஆகும்னா வித்யா மந்திரில் ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஐஐடிக்கு என்ட்ரன்ஸ்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுவா. ஐயோ சான்ஸே இல்லை. நான் வந்து ஏதோ பிளாக் பக் பார்க்கறதுக்கும் ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு தான் ஐஐடி பக்கம் நுழைஞ்சிருக்கேன். ஸோ அந்த டைமில் ஐஐடிலாம் யோசிச்சதே இல்லை. பட் இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு பாருங்களேன், அப்போ வந்து என்னை மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிட்டோம்லாம் எல்லோரும் சூசைட் பண்ணிக்கிறா இப்போல்லாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் பேசுங்க மேடம், நாங்கள் பேசுனா கேட்க மாட்டேன்றா, பட் நீங்கள் பேசுனா கேட்குறா அப்படின்னா நான் எல்லோரையும் திட்டி விட்டுடுவேன். எனக்கு என்ன இருக்குது இல்லையா? அப்போது நான் போய் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லும்போது கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கைடன்ஸ் கவுன்சிலர் என்ன பண்ணிட்டா, மேடம் நீங்கள்லாம் எங்களுக்கு ரோல் மாடல், நீங்கள்லாம் PhD படிக்க வேண்டாமா? ஏம்மா வயசான காலத்தில் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு நான் கேட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் அது வந்து ஒரு சீடு மாதிரி எங்கள் அம்மாக்குள்ளே போயிடுது. ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டா, ஏண்டி நீ வந்து சின்ன வயசில் நீ நன்னா படிக்கும்போது நான் நினச்சேன் நீ டாக்டர் ஆவேன்னு. சரி டாக்டர் தான் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு PhD பண்ண மாட்டியா? அட்லீஸ்ட் ஒரு PhDயா? சரி அம்மா சொல்லி மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சரி IIT ட்ரை பண்ணுவோம்,
நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ நம்ம சொல்லிடலாம்மா நான் ரொம்ப ட்ரை பண்ணேம்மா ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிடலான்னு பார்த்தேன். போனால் எக்ஸாம் எழுதி அன்னைக்கு மத்தியானமே வைவா வச்சு எனக்கு வந்து இப்போ அட்மிஷன் வேற கொடுத்துட்டா. ஸோ பிஹெச்டி அட்மிஷன் வேற கிடச்சிட்டா. ஸோ நான் ஒரு ஒர்க் வேற பண்ணியிருந்தேன். See, I feel very strongly ஒரு ஸ்டேஜில் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் தத்தளிச்ச காலம் தாண்டினதுக்கப்புறம் என்னவா இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி எனக்கு. I should not be a burden on my family. I should be independent in as many ways as I can. அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்போது சின்ன சின்ன விஷயம் என்னால் பண்ண முடிஞ்ச விஷயம்லாம் நான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் தான் வீட்டுக்கு வெஜ்ஜி ஷாப்பிங் போவேன். யாரெல்லாம் இங்கே ஐயோ இதுக்கு போகணுமா ஸ்டோருக்கு போகணுமா நான் இதுண்டே போவேன். எனக்கு வந்து இட் வாஸ் சச் அ சோர்ஸ் ஆஃப் ப்ரைட். என் கழுத்தை சுற்றி அம்மா ஒரு வாலெட் மாட்டி விட்ருவா, பின்னாடி வந்து பேக்ஸ் மாட்டி விட்ருவா. நான் ட்ரீன்னு போய் அந்த அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அந்த வெஜ்ஜி வெண்டர்ஸ் இருக்கிறதுக்கெலாம் போயிட்டு அவளெல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டுருவேன். இங்கே கொத்தமல்லி கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா கொசுருவா போட்டு கொடு அப்படிலாம் சொல்லி நான் தான் வீட்டுக்கு வெஜ்ஜீஸ் வாங்கின்னு வருவேன். அண்ட் நான் தான் வந்து எங்களோட லேப்ரடார் டோபி இருந்தான், ரொம்ப அழகாக இருப்பான். அவனை வந்து நான் தான் ஜாகிங் ஐஷன் கூட்டின்னு போவேன். ரோடில் போகிறவாள்லாம் என்ன பண்ணுவா, வாவ் யூ ஹேவ் சச் அ கைட் டாக், உன்னை எங்கே எல்லா இடத்துக்கும் ஐஷன் போகிறானே அப்படின்பா. அப்படியா? So we have created a society in which they think it's okay for them. நாய்க்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்கான், ஆனால் வீல் சேர் யூஸருக்கு ஆஹா. ஸோ கரெக்டு தான், அவன் ஐஷன் போவான், ஆனால் நிஜமாவே அவன் ஐஷன் போனான்னு நான் எங்கேயோ ஒரு ஸ்மெல்லி டிச்சுக்குள்ளனா நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம் ஆமாம் இஸ் அ பியூட்டிஃபுல் டாக்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் எடுத்து வந்துடுவேன். அந்த மாதிரி ஐ வாஸ் வெரி கீன். எனக்கு வந்து ஒரு ஸ்பீச் ஆக்டிவேஷன் சாஃப்ட்வேர் வாங்கி கொடுத்து ஐ வாஸ் டூயிங் ஃபுல் டைம் ஒர்க். கம்ப்யூட்டரை என் ட்ராகன் நேச்சுரலி ஸ்பீக்கிங் யாரையும் மிரட்ட முடியாது, ட்ராகனை மிரட்டிடுவேன். கம்ப்யூட்டரை சூப்பராக ஐ கேன் vouch and what can I say, I can challenge anybody that I can type faster than you. That இந்த ஸ்பீடில் நான் டிக்டேட் பண்ணுற ஸ்பீட்லேயே நான் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஸோ ஆல் திஸ் ஐ வாஸ் ஏபிள் டு டூ. ஸோ அந்த பிஹெச்டி ஜாயின் பண்ணும்போது தே செட் நோ நீ வந்து யூ கேனாட் கண்டினியூ ஒர்க்கிங். எனக்கு வந்து மிஸ்டர் ஜெயேந்திரான்னு ஒரு somebody who's really my mentor, he gave me a speech activated software and he gave me a job also. moviebuff.comனு சினிமாலாம் பார்த்து கதை எழுதிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் இருந்தது. ஸோ அந்த ஜாபெல்லாம் நீ விட்டுடணும், பிஹெச்டி ஃபுல் டைம் பண்ணாலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி அப்போ விட்டுட்டா, அப்போ ஃபினான்ஷியலி என்ன பண்ணுறதுன்னா ஸ்டைபண்ட் தருவா, they will give you a fellowship அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி அப்படின்னு சேர்ந்துட்டா ஒரு மாதம் கழிச்சு அதெல்லாம் ஃபெல்லோஷிப் எல்லாம் கிடையாதுன்னா. என்ன பண்ணுறது, அப்போ நான் 5 வருஷம் படிக்கணும் அப்படின்னாக்கா. அப்போ சொன்னால் நெட் எக்ஸாம்னு ஒன்று இருக்கான், அதை பாஸ் பண்ணணும்னா. நெட் எக்ஸாம் இஸ் த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இன் த கண்ட்ரி. நீட்டு ஜேஇஇ மாதிரி அது நெட்டு ஃபார் டீச்சிங் பர்பஸஸ். ஸோ சைக்காலஜியில் நெட் பண்ணலான்னா மை மாஸ்டர்ஸ் வாஸ் இன் சைக்காலஜி. ஸோ சைக்காலஜியில் பண்ணலான்னா அதெல்லாம் பண்ண முடியாது, பிகாஸ் ஐஐடியில் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் பண்ணணும்னு சொல்லிட்டா. ஓகே இங்கிலீஷில் பண்ணலான்னா நெட்டு பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ சிலபஸ் அட் ஆல். ஸோ எவ்ரிதிங் தட் வாஸ் எவர் ரிட்டன் இன் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் பார்ட் ஆஃப் தி சிலபஸ். So somebody named Naipaul in West Indies wrote something, somebody in South Africa wrote something, அது எல்லாமே இட்ஸ் பார்ட் ஆஃப் த சிலபஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்றே ஒரு எனக்கு ஜென்மத்தில் மறக்காது, அதில் ஒரு கொஸ்டின் நெட் எக்ஸாமில் இன் 1798 Samuel Taylor Coleridge and William Shakespeare wrote a book of poetry. In 1800, they published a second edition. Who wrote the preface of the second edition?
ஹலோ, who the hell knows? அப்போ என்ன பண்ணோம், ஈனி மீனி வைனி மோ போட்டு 4 இதில் போட்டு, இது தெரிஞ்சதே 5-6 பேர் தான். ஒன்று கோல்ரிட்ஜு, ஒன்று இது ஷேக்ஸ்பியர் போயிட்டா. அப்போ ஈனி மீனி மை போட்டு யாரு தெரியும், வேர்ட்ஸ்வர்த் தெரியுமா, வேர்ட்ஸ்வர்த் டிக்கு, அந்த மாதிரி போட்டு ஒரு இது. நெட் எக்ஸாம் இஸ் அ இது மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாம். And the NET exam can be written in Hindi because the questions will be asked in Hindi also. Can you imagine the NET exam in English, which is supposed to be to test whether you are a good teacher, whether you have English language spoken skills, whether you have the vocabulary, whether you have the grammar, whether you have the sentence construction. Nothing is being tested. What they are testing is your memory, இல்லையா? 1800ல என்னமோ ஆச்சு. அது என்ன, இப்போ கூகுள் மாமியை கேட்டால் 20 செகண்டில் சொல்லிடுவா. இதுக்கு தெரிஞ்சுக்கணும். பட் இதுதான் நெட் எக்ஸாம். அதில் வேறு என்ன ஆயிடுத்து, நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அது எக்ஸாம் வென்யூ கேட்டால் திருவண்ணாமலையே வென்யூ கொடுத்துருவா. கொடுத்துட்டு பார்த்தாக்கா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஒரு 25 படி தூக்கின்னு போகணுன்றா. ஐசட் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ கலெக்டர் கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருந்தாரா, அதுக்கு ஒரு 4 படி தான் சொல்லி பக்கத்தில் இந்த குப்பை இந்த இதெல்லாம் தொடப்போம் மரம்லாம் வைப்பா பாருங்கோ, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ரூமில் தான் எனக்கு உட்காந்து எழுதி வைக்கணும். 3 மணி நேரம் அது, ப்ளஸ் 4 hours லீனியன்ஸ் ஃபார் டிசபிலிட்டி. இன்னொரு 1 hour அந்த படப்படக்கிற கத்திரி வெயிலில் நீ எழுதணும். அதில் ஏசி கீசி ஒன்றும் கிடையாது. என்ன எனக்கு ஸ்பெஷல் லீனியன்ஸ்னால், ஒரு பக்கெட்டில் தண்ணியும் ஒரு துண்டும் ஈரம் பண்ணி தலையில் போத்திட்டு ஏற்கனவே மண்டைக்காயிருது, ஒன்றும் புரியல. ஸோ இப்படி போத்துட்டு அதை எழுதிட்டு வந்தேன். அப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா உனக்கு என் மேலே ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி தான், ஆனால் இந்த எக்ஸாம் சத்தியத்தில் நான் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரல. அது ரிசல்ட் வர போகிறதுன்ற போது பகவானோட சுத்தமாக இதில் என்னோட எந்த எபிலிட்டியுமே இல்லை, பகவானோட கிருப்பையில் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ யாரான என்ன அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலை கொடுக்குறேன்னா வரேன். பட் என்னன்னா, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுனால 5 years I was able to receive a junior research fellowship and a senior research fellowship. So I'm not a burden on my family அப்படின்ற ஒரு இதில் I was able to complete. So இது எல்லாமே these are the benefits of my accident, the benefits of being a wheelchair user. One, I never take anything for granted. ஏதானும் I have to live every second to the best of my ability. இல்லையா, ஒரு செகண்டும் ஒரு க்ஷணத்துலையும் just suck the life out of it அப்படின்னு ஒரு செகண்டும். பிகாஸ் அடுத்த செகண்ட் இருக்கா தெரியாது. 2 வாட்டி ஏற்கனவே செத்து போய் நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறச்செல்லாம் திருப்பி அமுச்சு வச்சுடுறார், எதுக்குன்னே தெரில. ஸோ அந்த மாதிரி எவ்ரி செகண்ட் I have to live to the fullest of my ability. So I never take anything for granted. That's a benefit. Number 2, நான் போயிருந்தேன்னா நன்னா இருந்திருந்தேன்னா ஐஐடிக்குள்ளே நுழைஞ்சிருக்கவே மாட்டேன். பட் now I have become the first woman with quadriplegia to ever successfully complete a PhD in the history of the IITs and the history of India. So இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் தானே. 3வது, நான் அப்போது கொஞ்சம் அழகாக கூட இருந்தேன் 18 வயசுலலாம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கோ, ஏதானு சொல்லிட்டு சஞ்சோஸில் என் பையன் வெல் செட்டில்டாக இருக்கான்னு யாரான்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிரச்சனையாக போயிடும். அப்புறம் எங்கள் அங்கிள் இங்கே உட்காந்துருக்கா, வெங்கட்ரமணி அங்கிள், அவர் சொல்லுவார், யாரோ உங்ககிட்டேருந்து ரொம்ப மாட்டின்றிருப்பாண்டி எஸ்கேப் ஆயிட்டான். நெஜம்லாம் என்ன கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டைன்னு வந்துட்டுனா பேட்டை வேற எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ அது ஒரு பெரிய த கிரேட் எஸ்கேப் ஆகிடுது. ஸோ அது இன்னொரு பெனிஃபிட். இப்போ நம்மளை யாரான்னு கேட்க போகிறாளோ,
எதுவும் கேட்க போகிறதில்ல. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் ஆகிட்டா. நம்பர் 4, ஐ காட் டு செட்டில் டவுன் இன் திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைன்னு சும்மா சொல்கிறதில்ல, அது வந்து இட்ஸ் அ parallel realm. அது வந்து எத்தனை வாட்டி எவ்வளோ பெரிய மகாபுருஷாலாம் வந்து அங்கே தங்கிறது வந்து சும்மா கிடையாது. ரமண மகர்ஷி, யோகிராம் சுரத்குமார். இப்போ எனக்கு வந்து இப்போ கூட எனக்கு சொல்ல வருது பாருங்கோ, உமாச்சி தாத்தான் தான் கூப்பிடுவேன், எனக்கு மகா பெரியவர்னு சொல்ல வரல. எங்கள் பாட்டிலேருந்து என்னை ஒரு 2-3 வயசுலேருந்து நான் பாட்டியோட போயிடுவேன். அம்மா இங்கெல்லாம் இருப்பாளா, நான் வந்து மகாபெரிவா எங்கே போனாலும் மகாகாவ் அந்த மாதிரி எங்கெங்கே போனாலும் அங்கங்கே போயிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த மகா குருஸோட ரொம்ப இதுன்னு இருக்குது. ஒரு வாட்டி மகாகாவில் சொல்வா, அப்பப்போ அங்கே கரண்ட்டே இருக்காதான். அது வரைக்கும் கரண்ட்லாம் இருக்கும்போது நான் எங்கேயோ பின்னாடி அந்த கண்ணுக்குட்டிக்கு ஏதோ என்னத்தையோ கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அப்புறம் நீ என்ன செடி கொடுத்த கழிஞ்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்வாளாம். அந்த மாதிரி போயிட்டு அப்போ கரண்ட் அப்பப்போ போயிடும்ன்ற போது அப்போண்டி நான் மகாபெரிவட்ட போவேண்ணா, மஸ்தத்தா கண்ணே தெரில அப்படின்னு சொல்லுவேண்ணா. அப்போண்டி அவர் டார்ச் எடுத்து அவர் மூஞ்சியில் அடிச்சுப்பாரான். கொஞ்ச நாள் கழிச்சு சரி போகிறோம் அப்படின்ட்டு வந்துடுவேண்ணா. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு கிரேஸில் பிறந்து வளர்ந்துருக்கிற சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த ரெகுலர் ஆசைகள்லாம் பெருசாக ஒன்றும் இருந்ததே இல்லை. எனக்கு எப்போவுமே ப்ரே பண்ணோன்னு அம்மா சொல்லும்போது நான் இந்த ஸ்லோகம் தெரில அந்த ஸ்லோகம் தெரிலன்னு சொல்லுவேனே தவிர, தி ஒன்லி ப்ரேயர் ஐ எவர் ஹேட் வாஸ் தட் டு பிகம் அ blank slate. ஒரு 8 வயசு குழந்தைக்கு blank slateனா என்னன்னு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது. பட் தட் வாஸ் தி ஒன்லி டிசையர் ஐ எவர் ஹேட். ஸோ அந்த மாதிரியான ஒரு அது ஒரு பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்கும்போது, இஃப் யூ வாண்ட் டு கீப் ஆன் ரைட்டிங் ஆன் தட் ஸ்லேட், நான் இது படிச்சிருக்கேன் இங்கே இது அப்படின்னு எழுதிண்டே, இவாளை கல்யாணம் பண்ணிட்டேன் இதுதான் குழந்தை அப்படின்னு எழுதிண்டே இருந்தால் எப்படி blank slate ஆக முடியும்? ஸோ த ட்ரூ டிசையர் ஆஃப் த பீயிங் வாஸ் டு பி செட் ஃப்ரீ. And if this is the way I can be set free, I'm set free of all social expectations. அங்கே போய் காஃபி போட்டு கொடுக்கணும், அப்போ தான் வர முடியும், அதெல்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. நான் செட் பண்ணுறது தான் ரூல்ஸு. நிஜமாவே நான் வந்து ரோடில் வீல் சேரில் தான் போவேன், மலை சுற்ற போவேன். ரமணாசிரம்லாம் இப்போ ரொம்ப கும்பலாகிடுது, போவேன் பாருங்களேன். ஐ எம் த குவீன் ஆஃப் த ரோட். எந்த ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண அது நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. பிகாஸ் கேன் யூ இமேஜின் ஹிட்டிங் அ வீல் சேர் யூசர் அண்ட் கெட்டிங் அவே வித் இட்? எல்லாரும் சண்டைக்கு வருவா, வீல் சேர் யூசரை போய் நீ போய் இடிச்சிட்டியேன்னு. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கூட அட்வான்ஸ்டு எடுத்துட்டுருவேண்ணா. ஸோ எல்லோரும் பயமாக தான் பார்த்து ஓடணும் என்ன. ஸோ அந்த மாதிரி Tiruvannamalai is an extraordinary place, and there is so much. I feel I have grown more in these 27 years in a wheelchair than I could have in 27 lifetimes. So we want to become a blank slate na நான் எனக்காக என்னோடது அப்படின்னு வாழ முடியாது இல்லையா? So we have to lead a life that is soul free. And that is how Soul Free was born. Soul Free actually sets my soul free. ஏன்னா இந்த மாதிரி ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம உடம்பு உடையிறதுன்ற போது உடம்பு ஒண்டி உடையலை, மனசு உடையிறது. மை சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி வாஸ் லாஸ்ட். அப்படியே எனக்கு மக்கள் பார்த்தாக்கா பேனிக் அட்டாக் ஆகி நான் பயந்து வீட்டுக்குள்ளேயே 10 வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து யூ நீட் டு க்ரோ ஸோ மச் டு பி இன் அ பொசிஷன் டு கம் அண்ட் ஸ்பீக் லைக் திஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வளரணுன்னா அந்த அம்மா அப்பாவோட அன்பு இல்லாமல் முடியாது.
that love is the foundation of healing. But unfortunately, most of the people who get spinal cord injury, அவளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் கிடைக்கிறதில்ல. அவளை வந்து you're a shame, you're a burden and a curseன்னு சொல்லி, நீ எல்லாம் ஏன் உயிரோட இருக்க, நீ உயிரோட இருக்கிறதுனால உங்கள் அண்ணாவை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வர மாட்டேன்றான்னு சொல்லி அணுவா சித்திரவதைப்பட், அந்த உடம்புக்குள்ளே தான் அந்த ஆத்மா அடங்கி இருக்கு. அந்த ஆத்மா அது இட் வாண்ட்ஸ் டு பி செட் ஃப்ரீ. அப்படின்ற போது அந்த உடம்பு இஃப் இட் டசன்ட் ஹேவ் எனி, அதை கட்டி போட்டு ஒரு நாளும் க்ஷணமாக அதை வந்து சித்திரவதைப்படுத்தின்னா இட் டைஸ் எவ்ரி டே. அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடைக்கணும்னா அது நன்னா வாழணும். இட் ஷுட் ஹேவ் டிக்னிட்டி. எவ்ரி ஹியூமன் டிசர்வ்ஸ் தட் டிக்னிட்டி. அதனால சோல் ஃப்ரீ வாஸ் பார்ன், நாட் அவுட் ஆஃப் எனி personal ambition to do anything, but to just say that no, this is not okay. They all deserve love, they all deserve dignity, they all deserve a chance to regain the skills they need to lead lives of dignity and purpose. Adanala da soul free vandirukku. So neenga ellarum, I would like to request you to come and visit the Soul Free Inspire Center. நீங்கெல்லாம் வந்து சிரிப்பா எங்க மக்கள் கிட்ட பேசுனீங்கன்னா they will feel very happy. ஏன்னா நிறைய பேரை வீட்டோட அடங்கி ரூமோட அடங்கி ரொம்ப சித்திரவதைப்பட்டு அங்கே வரா. பட் யூ வில் see them. உங்களுக்குமே இட் வில் பி அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிகாஸ் நீங்கள் படுத்த படுக்கையாக அந்த படுக்கை புண்ணோடெல்லாம் வரவா ஏந்து நடந்து. ஒரு 2 கதை அதில் சொல்வேன். இப்போ ஒரு பையன் இருக்கான் விஷ்ணு ஜவஹர்னு, 17 வயசு. அவனுக்கு 6 அடி ஆல்ரெடி. அவன் கட்ட விரலே இப்படி முழ நீளத்துக்கு இருக்குது. அவன் அம்மாவால் அவனை தூக்கி உக்காத்தி வச்சு குளிக்க வைக்க முடியல. ஸோ அவன் வரும்போது கண்ணங்கரையில் முதுகெல்லாம் புண்ணாகி அப்படி வந்துருந்தான். ஸோ இப்போ வந்து ஹீஸ் ஏபிள் டு வாக் வித் கேலிப்பர்ஸ். ஆமாம், சூப்பராக டான்ஸ் ஆடுறான். அண்ட் அவன் வந்து பாட்டில் கீபோர்டில் ஹாப்பி பர்த்டே சினிமா பாட்டெல்லாம் கற்றுட்டுருக்கான். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வாட் கேன் யூ பே? அந்த மாஸ்டர் கார்டு மாதிரி there are some things money can buy, but there are some things that are totally invaluable. Yeah, these are, I mean, I am ready to work 24/7 to make this a reality, even for one person. So அது மாதிரி ஒரு பையன் அவங்க சொல்லியிருந்தாங்க 3rd floorல இது இருக்குன்னு, டெரஸ் கார்டன் இருக்குன்னு சொல்லிட்டு. The thing she did not say was it's India's first wheelchair accessible terrace garden. அது ஏதோ தெரிஞ்சோ புரிஞ்சோலாம் வரல. அது என்ன ஆயிடுத்துன்னா, நடுவில் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து சொல்கிறார், ஒரு பையன் இருக்கான் மேடம், என்னக்கே டிப்ரெஷன் கொடுத்துருவான் போல இருக்கு மேடம், சுத்தீவிர இருக்கிறவாள்லாம் அழக்கலப்பிடுவா போல இருக்கு, தயவு செஞ்சு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க மேடம் அப்படின்னு நான் சொன்னான். நான் சொன்னேன் இல்லை நான் ஒரு வாட்டி பேசி பார்க்குறேன்னு சொன்னேன். ஸோ பேசி பார்த்தா இல்லை எனக்கு இன்றைக்கி ஜுரமாக இருக்குது, உங்கள் கூடலாம் என்னால் பேச முடியாதுன்ட்டான். நான் கொஞ்சம் ஸ்டீம் ரோலர், யூஸ்வலாக என்கிட்ட அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டா, கொஞ்சம் பயத்தோடு தான் ஹேண்டில் பண்ணுவா. பட் ஐ வாஸ் இம்ப்ரெஸ். ஸோ 2-3 நாளைக்கு சரி உங்களுக்கு வந்து ஜுரம் சரியாக போகிறதுக்கு மருந்தெல்லாம் தரோம், நீங்கள் அதை சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு, அதுக்கப்புறம் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஸோ சரி அப்படின்னு வந்து சொன்னான். ஸோ தென் 2-3 நாள் கழிச்சு ஜுரம் சரியாக போயிட்டா, நீங்கள் என் கூட பேசுகிறீங்களா அப்படின்னு. நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, கம்ப்யூட்டருன்றீங்க, டெய்லரிங் மிஷினுன்றீங்க, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது மேடம். நான் வந்து இந்த மண்ணை தொட்டு தான் என் ஜென்மத்துக்கு வாழ்ந்திருக்கேன். நான் விவசாயி, என்னால் மண்ணை தொட முடியலன்னா எனக்கு உயிரோடையே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அப்போ என்னப்பா பிரச்சனை, நான் உங்களுக்கு மண்ணை தொடுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணுறதுக்கு இது பண்ணால், ஒரு வாரம் கழிச்சு அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்கிறார், மேடம் நீங்கள் என்ன சொன்னீங்களோ தெரில, அவன் வந்து உயிரை விட்டுட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணுறான் அப்படின்னு. அப்போ என்னன்னு கேட்டால், நான் போய் மேடம் நான் வளர்க்குற தக்காளியை தான் சாப்பிட போகிறாங்களா, நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே போய் எல்லாத்தையும் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இட்ஸ் ஸோ டச்சிங். ஹூ ஆம் ஐ? நான் இதில் ஏதானு பண்ணேன்னா ஒன்றுமே பண்ணல, அவனோட எஃபர்ட்டு. பட் தட் ட்ரிகர் சம்திங், we need to give a person a reason to live.
அந்த ரீசன் எதுவாக இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம வந்து ட்ரை பண்ணுறது தட் ஐ வேல்யூ ஹிம், ஐ லவ் ஹிம் அண்ட் ஐம் ஃபைட்டிங் ஃபார் ஹிம்ன்ற அந்த இது அவளுக்கு தெரியும் போது தே ரியலி ட்ரான்ஸ்ஃபார்ம் தெம் செல்ஸ். இன்னொரு ஒரு கதை, அந்த இன்னொருத்த அந்த மாதிரி 3 monthஸில் கணத்துக்குள்ளே விழுந்து ஒரு வழி ஆயிட்டு, அதுக்கப்புறமா 3 monthஸில் முதல்லலாம் வந்து வெளியில் வந்து உட்காந்துக்கவே மாட்டான், வீல் சேர்லேயே உட்கார மாட்டான், சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு ஹட்தால் பண்ணிட்டு இருந்தேன். நீ வெளில வந்து சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அப்புறம் பாட்டு பாடி கிரிக்கெட் ஆடி 3 மாதம் கழிச்சு அவன் எல்லாம் சரியாகி போகும்போது நான் சொன்னேன், சரி எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்க அப்படின்னு கண்ணில் உடனே அந்த ஒரு ஆசை வருது. அவன் சொன்னேன், அவன் சொல்கிறான், எங்களெல்லாம் யார் மேடம் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னா. ஆனால் அதில் ஒரு இதுவும் இருக்கு இல்லையா. அப்புறம் நான் சொன்னேன், சரி நீங்கள் போயிட்டு மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சு காமிங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குன்னு. உடனே சரி மேடம். அது மாதிரி தீஸ் ஆர் திங்ஸ் தட் அந்த லைஃபே நம்ம ஏதோ ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், பட் அந்த லைஃபே அதில் மாறி போகிறது. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் தட் பகவானாக நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறது வந்து நம்மளை வளர்க்குறதுக்கு. அண்ட் அது ஆக்சுவலாக சோல் ஃப்ரீன்னு எல்லாரும் என்னை கேட்பா, இது என்னது மேடம் டோல் ஃப்ரீயா? ஆமாம், ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், ஆனால் அது டோல் ஃப்ரீ இல்லைப்பா, சோல் ஃப்ரீ. ஓ சோளப்பொரியா, சரி இப்போ சோளப்பொரின்னே ஆயிடுத்து அதுக்கு அந்த மாதிரி. பட் அதோட நிஜம் அர்த்தம் எனக்கு வந்து ஒரு 1 or 2 days பேக் எனக்கு ஒரு கதையில் ஃபீல் ஆச்சு. ஆதிசங்கரர் அட் சம் பாயிண்ட் வந்து ஒரு இதில் போகிறார், அது ஒரு குட்டி பிரிட்ஜ் நடப்பாத மாதிரி வருது. அங்கே வந்து ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டி ஃப்ரம் அப்பேரண்ட்லி ஆர் சோ கால்ட் லோ பர்த் அவர் வரார். அப்போ இவர் கூட இருக்கிற அந்த சிஷ்யன் வந்து நகரு அப்படின்னு ஹார்ஷாக அப்படின்னு நகருன்னு சொல்கிறார். அப்போது அந்த ஆள் நடுவில் அப்படி ஸ்ட்ராங்காக நின்று சொல்கிறார், நான் இந்த உடம்பை நகர்த்தணுமா என் ஆத்மாவை நகர்த்தணுமா? இந்த ஆத்மா நீ சொல்கிறது தானே, உன்னோட இது தானே இது, இந்த ஆத்மா எல்லாருக்குள்ளேயும் ஒன்று தான் அப்படின்னு. அப்போது ஆதிசங்கரர் போய் அவர் காலில் சேவிக்கிறார். சேவிச்சுட்டு சொல்கிறார், என்னோட சிஷ்யா இங்கே இருக்கிறவாளை விட நீ தான் என்னோட டீச்சிங்ஸை பெட்டராக புரிஞ்சுட்டுருக்க. ஸோ அந்த அத்வைத்த பரம்பத்தில் நம்ம வரும்போது இஃப் எவ்ரி சோல் இஸ் ஒன், இஃப் வி ஆர் ஆல் ஒன், அது ஏன் நம்ம அப்படி ஸ்டிக்மடைஸ் பண்ணுறோம், அப்படி இன்க்ளூசிவாக வச்சுக்க மாட்டேன்றோம்? இப்போ இந்த மாதிரி ஒரு ஹியூமர் கிளப்குள்ளே நான் வந்ததே இல்லை, நான் வந்திருக்கவே முடியாது. அந்த மாதிரி எத்தனை அரீனாஸ் எங்களை ஒதுக்கி வைக்கிறது. கோயிலுக்குள்ளே போனால் உட்காந்துருக்க, நீ உள்ளே வர முடியாது, உனக்கு ஷடாரி வைக்க முடியாது, ஏன்னா நீ உட்காந்துருக்க. பகவான் கிட்ட கூட எங்களுக்கு இடம் இல்லையா? ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகிறேன்னா நீ எல்லாம் ஏன் வர? உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் ஏன் படிக்க வரீங்க? ஸோ இந்த மாதிரி அந்த நம்ம ஒருத்தருக்குள்ளேயும் அந்த ஆத்மா ஒன்றா இருக்குது அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் இல்லை எத்தனை பேர் கண்ணாடி போட்டுருக்கீங்க? Are you disabled? Are you not? கண்ணு சரியா தெரியலன்னு தானேப்பா கண்ணாடி போட்டுருக்கோம். Is it not a 1% disability at least? உங்களோட disability is fixed with a pair of glasses. Mine requires a different set of accommodations. So what? அப்போ இங்கே எத்தனை பேர் காரில் வந்தீங்க? 4-wheeler தானே, ஏன் ஏந்து வந்தீங்க? நடந்தே வந்திருக்கலாமே, நடக்க முடியும்ல. முடியல, 4 கிலோமீட்டராக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு தானே ஏறி உட்காந்தீங்க. ஸோ ஐ ஆல்சோ யூஸ் அ 4-wheeler.
It takes me from A to B, and it can go places even in your car can't. So is not your great Mercedes or your BMW, is it nothing? To me, it's nothing more than a glorified wheelchair. Yeah. So, நீங்க as an audience have been really encouraging. நீங்க இன்னும் கொஞ்சம் கையெல்லாம் தட்டினா கூட உங்களுக்கு blood circulationலாம் கூட நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் எங்கள் அம்மா சொன்னாலும் பேடாக இல்லாமல் கொஞ்சம் ஓகேயாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்து ஐ வாண்ட் டு கிவ் அ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சோல்ஃப்ரீஸ் மேனேஜிங் கமிட்டி மெம்பர்ஸ். அண்ட் இங்கே ஒரு 4 பேரானும் எனக்கு அப்புறம் பேசுகிறவருக்கு பதிலாக என்ன பேசுகிறதுக்கு கேட்கறதுக்கு வந்தால் அது தெரிஞ்ச கதை தான், போர் அடிச்சுட்டு கொஞ்சம் டீ குடிச்சாலானும் முழிச்சுட்டு இருப்பேன், இல்லைன்னா தூங்கியே போயிடுவேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாள். பட் அந்த மாதிரி இல்லாமல் I have been able to keep you awake and happy, I hope, and also transform your perspective of disability. Thank you all for accommodating me and listening to me so patiently. Thank you. இதுதான் ரிக்டு மேட்ச் போல இருக்கு. இந்த ஐபிஎல் மேட்ச் மாதிரி முன்னாடியே சொல்லிட்டா ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஆல். முனி அந்த மைக்கு சார்க்கு வச்சுருங்க. பிரீத்தி மேடம், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம், நீங்கள் சொன்னீங்க இத்தனைக்கும் நான் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கள்ல. நான் இப்போ அதையே நான் வேறு மாதிரி சொல்கிறேன். உங்களை நம்பி அவ்வளோ டிசபிலிட்டியோடு உங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு வரவங்களுக்கு நீங்கள் இன்னொரு தாயாக தானே இருந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? அது சும்மா ஏனோ தானோன்னெலாம் அந்த மாதிரி ஒரு டிசபிலிட்டி உள்ளவங்களால் பண்ண முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் 100% ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு 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 என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒரு இது இல்லாமல் பார்க்கணும் குழந்தைகள். அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்களும் ஒரு விதத்தில் தாய் தான். அதனால் உங்களுக்கு டாக்டரேட் கிடச்சது ரொம்ப சந்தோஷம்தான். பெரிய ஹியூமர் இல்லைன்னா கூட நீங்கள் இத்தனை வருஷம் பண்ண ஒரு மீட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி எங்களுக்கு கிடைச்சது. மிகப்பெரிய ஆத்ம திருப்தி. நீங்கள் பேசினது எல்லாம் வந்து ஒரு மேடைக்காக பேசலை, எழுதி வச்சு பேசலை. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக உண்மையிலேயே we are very grateful to you, madam. Now, on behalf of all of you, we are going to have Dr. Krishnan's lecture. திரு சேகரன் அவர்கள் பிரீத்தி மேடம் அவர்களை பற்றி சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் அப்படியே நான் வழிமொழிகிறேன்.